வணக்கம். இது ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் அபு ஹனீஃபா முகமது ரிஸ்வி. நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். சீர்குலைவு மிக்க பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கையிலிருந்து பஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் போக்குவரத்து அமைச்சர் சி பி ரத்நாயக்க உறுதியளித்துள்ளார். தேசிய தொலைக்காட்சிக்கு விசேட பேட்டியளித்த அமைச்சர் இதனை தெரிவித்தார். பணி பகிஷ்கரிப்பு என்ற பெயரில் வன் செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வலியுறுத்தினார். தனியார் பஸ் போக்குவரத்து சேவைக்குரிய பஸ் வண்டிகளில் 70% பொறுப்பு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 15 பிரயாணிகள் போக்குவரத்து அதிகார சபைகளுக்குரிய பிரதிநிதிகள் போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு இணைவாக செயற்படுகின்றார்கள். இதற்கமைய நாட்டில் மிக கூடுதலான தனியார் பஸ் வண்டிகள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் ஊடாகவே வழிநடத்தப்படுகின்றன. நாட்டின் ஸ்திர நிலையை சீர்குலைக்கும் எந்த சதி முயற்சிகளுக்கும் ஆதரவு வழங்கப்பட மாட்டாது என ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்தன தெரிவித்துள்ளார். தனியார் பஸ் உரிமையாளர்களின் சங்கமும் எதுவித பணி பகிஷ்கரிப்பிலும் ஈடுபடாது என தெரிவித்துள்ளது. எந்தவொரு பகிஷ்கரிப்பு நடவடிக்கைக்கும் தாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என நாட்டின் பல்வேறு பிரதேசங்களையும் சேர்ந்த பஸ் சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். வழமை போன்று போதிய அளவில் பஸ் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேல் மாகாண பிரயாணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் அமில ரன்மண்டல இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார். සඳුදා බස් රථය ධාවනය නොවුනොත් ඒ ධාවනය නොවන බස් රථවල සියලු අංක මට ඉදිරිපත් කරන්න ඒ විතරක් නෙමෙයි බස් රථයේ හිමිකරුවන් පැමිණ තමයි ගන්න වෙන්නේ තමන්ගේ බස් රථයේ නැවත ධාවනයේ යෙදෙනවද නැද්ද කියලා අවසරය දෙන්නේ නැහැ. ජීවිතාන්තය දක්වාම ගෙදර තියා ගන්න පුළුවන් ඒතකොට බස් ටික. මේ අහිංසක ජනතාව මහමගට ඇදලා දාන්න අපි කීයටවත් ඉඩ දෙන්නේ නැහැ. අවධාරණයෙන්ම කියනවා ශ්‍රී ලංකාවේ කිසියම් පළාතක මේ වර්ජනය ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கைகளுக்கு எதுவித ஆதரவும் வழங்கப்பட மாட்டாது என பல பஸ் சங்கங்களின் தலைவர்கள் உறுதியளித்தார்கள். மனிதாபிமான நடவடிக்கையின் இறுதி கட்டத்தில் வடபுலத்தில் உயிரிழந்த சாதாரண பொதுமக்களை நினைவு கூறுகின்றோம் என்ற பெயரில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உயிரிழந்த எல்டிடி தலைவர்களை நினைவு கூர்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக பாடசாலை மாணவர்களை பயன்படுத்தியமையும் பலரின் அதிருப்திக்கு உள்ளாகியிருக்கின்றது. உயிரிழந்த எல்டிடி தலைவர்களை நினைவு கூர்ந்து தாம் வைபவம் ஒன்றை நடத்தியிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் AFP செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். எல்டிடி பயங்கரவாதிகள் 30 வருட காலமாக நாட்டிற்கும் பொதுமக்களுக்கும் பேரழிவை கொடுத்து வந்தார்கள். அவர்களை நினைவு கூறுவதற்கு ஊக்குவிப்பு அளிப்பது இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கும்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த வைபவத்தை சட்டவிரோதமாக ஒழுங்கு செய்திருக்கிறது. உயிரிழந்த சாதாரண மக்களை நினைவு கூறுவதாக கூறி இந்த வைபவம் வவுனியா நகர சபையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஆனந்த சங்கரி, மனோ கணேசன், மாவை சேனாதிராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகிய அரசியல்வாதிகளும் பங்கேற்றுள்ளனர். உயிரிழந்த எல்டிடி பயங்கரவாதிகளை நினைவு கூர்ந்து சில தமிழ் அரசியல்வாதிகள் மீண்டும் பயங்கரவாதத்துக்கு உயிரூட்டம் அளிக்க முயற்சித்து வருவதாக புத்திஜீவிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். தமிழ் மக்களின் விடுதலைக்காக குரல் கொடுக்கின்றோம் என்ற பெயரில் அந்த அப்பாவி மக்களை அழிவுக்கு உள்ளாக்க எவருக்கும் இடமளிக்க கூடாது என அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். மனிதாபிமான நடவடிக்கையின் போது உயிரிழந்த சாதாரண மக்களை நினைவு கூறுகின்றோம் என்ற பெயரில் தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் வவுனியா நகரசபை மண்டபத்தில் எல்டிடி அமைப்பின் தலைவர்களை நினைவு கூர்ந்திருப்பதானது புத்திஜீவிகளின் கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது. මං අහනවා එංගලන්තයවත් ඇමරිකාවවත් එහෙම නැත්නම් බටහිර ලෝකයේ වෙනත් රටක්වත් හිට්ලර් සමරනවට ඉඩක් දෙනවද? ඒක අනුමත කරනවද? එවැනි වූ සමාන කාරණයක් තමයි ප්‍රභාකරන් සමරනවා කියලා කියන්නේ. ප්‍රභාකරන් කියන්නේ මිනි මරුවෙක්, දේශපාලන විරුද්ධකාරයන් මරපු එක්කෙනෙක් පමණක් නෙවෙයි, අහිංසක මිනිසුන්ව තෝර මරපු මිනිහෙක්. ඉතින් එවැනි අයකු සමරීමට කිසිසේත්ම ඉඩක් දෙන්න බෑ මේ රටේ. ඔද සම්බන්ධන්ද එහෙම නැත්නම් සුමන්දිරන්ද මේ වගේ නායකයෝ ටික අදලාස් වෙන තවත් ප්‍රභාකරන් කෙනෙක්ව බිහි කරගන්න බිහි කරලා ඕන් මේ කරන්නේ වෙන එකක් නෙවෙයි දෙමළ ජනතාව නැති කරන එක. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இவ்வாறான நடவடிக்கைகளை ஊடக செயற்பாடுகள் மூலமாகவே தோற்கடிக்க முடியும் என சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். මම නම් යෝජනා කරන්නේ ජනතාවට
ඒ කොටීන් විසින් කරපු බීසුන් අපරාධ ගැන පර්වතයක කොටපු රූපයක් මෙන් அமைச்சர் தினேஷ் குணவர்தன பாராளுமன்றத்திற்கு பிரவேசித்து 30 வருடங்கள் நிறைவு பெறுகின்றன. இதனை முன்னிட்டு 30 வருட கால பொன் நடவடிக்கை என்ற பெயரில் பல நிகழ்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. மகரகம நாவின இசிப்பத்தானாராம விகாரையில் நேற்று விசேட தான நிகழ்வு இடம்பெற்றது. இதில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் பங்கேற்றார். தினேஷ் குணவர்தன 1983ஆம் ஆண்டில் மகரகம இடைத்தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். அவர் தொழிற்சங்க தலைவராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் தூரநோக்குடைய சிந்தனையாளராகவும் தேசப்பற்றுள்ள தலைவராகவும் தாய்நாட்டிற்கு அரும்பணியாற்றியுள்ளார். மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவரான தினேஷ் குணவர்தன ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவாகவும் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு அமைச்சராகவும் செயற்பட்டு வருகின்றார். சங்கைக்குரிய தௌல்தன ஞானிசர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரும் பிரதமர் டி எம் ஜெயரத்ன, சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். අතිපූජ්‍ය දවුල්දෙන ඥානීස්වර මහානාහිමියෝ ඇතුළු මහා සංඝරත්නයද අග්‍රාමාත්‍ය තිමු ජයරත්න කතානායක චමල් රාජපක්ෂ යන මහත්වරු සහ මැති ඇමතිවරු රැසක් මේ අවස්ථාවට එක් වූහ. உலகில் தீர்த்து வைக்கப்படாத மர்மங்களில் ஒன்றாக பேர்மூடா முக்கோணம் திகழ்கின்றது. இந்த முக்கோண பகுதியின் ஊடாக செல்லும் ஆகாய விமானங்களும் கப்பல்களும் காணாமல் போகின்றன. இந்த பேர்மூடா முக்கோணம் தொடர்பான தகவல்கள் இன்று அறிவை தேடிய பயணம் தொகுப்பில். பெர்முடா முக்கோண பகுதி வட அட்லாண்டிக் கடலின் மேற்பகுதியில் அமைந்துள்ள ஒரு பகுதியாகும். அதிக எண்ணிக்கையிலான விமானங்களும் கப்பல்களும் இந்த பகுதியில் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளமை விஞ்ஞான உலகின் விழிகளை அப்பகுதியின் மேல் விழ வைத்துள்ளது. இந்த முக்கோண பகுதியின் எல்லைகளில் புளோரிடா நீரிணைப்பு, பஹமாஸ் மற்றும் கரிபியன் தீவுகள் பகுதி உட்பட அட்லாண்டிக் கடலிலிருந்து அசோஸ் வரை உள்ளடங்குகின்றது. பெர்முடா முக்கோணம் தொடர்பான முதல் செய்தி 1950ஆம் ஆண்டு வெளிவந்தது. 2 வருடங்களுக்கு பின்னர் அமெரிக்காவின் 5 குண்டுவீச்சு விமானங்கள் பயிற்சி நடவடிக்கைகளின் போது பெர்முடா முக்கோண பகுதியில் காணாமல் போன சம்பவங்களும் ஆரம்பிக்கப்பட்டது. 1962ஆம் ஆண்டு அமெரிக்க லெஜண்ட் இதழ் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. அந்த செய்தியில் விமானம் காணாமல் போவதற்கு முன்னர் நாங்கள் எங்கே இருக்கின்றோம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை என விமான ஓட்டி கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்பகுதியினூடாக செல்லும் போது விமானங்களின் திசை காட்டிகளில் பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகின்றது. அசாதாரணமான காந்த அலைகள் இப்பகுதியில் காணப்படலாம் எனவும் சிலர் கருதுகின்றனர். சூறாவளிகள் போன்ற இயற்கை சீற்றம் இப்பகுதியில் அடிக்கடி காணப்படுகின்றமையும் இதற்கான ஒரு காரணம் என்று கூறப்படுகின்றது. இப்பகுதியில் நிகழும் இரசாயன மாற்றமும் இதற்கான மற்றொரு காரணமாகும். இப்பகுதியில் கடல் அலைகள் மிகவும் உக்கிரமாக இருப்பதனால் கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம் என்று விஞ்ஞானிகளுள் ஒரு சாரார் தெரிவித்தனர். 1918ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி அண்மித்த காலப்பகுதியில் பார்படோஸ் தீவுகளில் இருந்து புறப்பட்ட SS சைக்ளோப்ஸ் என்ற கப்பல் 309 ஊழியர்களுடன் காணாமல் போன சம்பவம் ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1921ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் அறிவிக்கப்பட்டது. ஜப்பானிய கப்பலான ரைப்ரோவ் மரு என்ற கப்பல் பெர்முடா முக்கோண பகுதியில் முழுவதுமாக மூழ்கியது. 1971ஆம் ஆண்டு விமானம் ஒன்று காணாமல் போன சம்பவம் பெர்முடா பகுதியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1991ஆம் ஆண்டு ஜெட் விமானம் ஓட்டி இப்பகுதியில் தனது விமானத்தின் வினைத்திறனை அதிகரிக்க முற்பட்ட போதிலும் அதில் கைகூடவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்ற சம்பவங்கள் பல அந்த பிரதேசங்களில் அறிவிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இந்த மர்மம் நிறைந்த பெர்முடா முக்கோணம் தொடர்பாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் ஸ்ரீகாந்தன் விளக்கம் அளிக்கையில், இப்பிரதேசத்தில் இயற்கையாக காணப்படுகின்ற பிமினி மேடு அல்லது பிமினி வீதி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு சில வேளைகளில் கப்பல்களின் பாதைகளை திசை திருப்பலாம் என்று நம்பப்படுகின்றது. இதனை அடுத்ததாக காந்த மாறுபாடுகள் சில வேளைகளில் காந்த திசை காட்டிகளை மாற்றி அமைத்து அதன் மூலமும் பாதைகளை மாற்றி அமைக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. மூன்றாவதாக குடா நீரோட்டம் இப்பகுதியில் காணப்படுகின்ற முக்கியமான நீரோட்டம், வேகமாக செல்லக்கூடிய நீரோட்டம். அதன் காரணமாகவும் கப்பல்களின் பாதைகள் திசை திருப்பப்படலாம். எவ்வாறாயினும் பெர்முடா முக்கோண பகுதி நவீன அறிவியலுக்கு சவால் விடும் ஒன்றாக இருந்து வருகின்றது. இது தொடர்பான ஆராய்ச்சிகளும் தொடர்ந்த வண்ணமே உள்ளன.
1988-89 ஆண்டு காலப்பகுதிகளில் நிலவிய பதற்றத்தின் போது அரச சொத்துக்களுக்கும் மனித உயிர்களுக்கும் மக்கள் விடுதலை முன்னணி சேதம் விளைவித்ததாக அக்கட்சியின் செயற்பாட்டாளர்களில் ஒருவரான லால்காந்த் தெரிவித்துள்ளார். அண்மையில் ஊடகங்களுக்கு விசேட கூற்றொன்றை வழங்கி அவர் இதனை தெரிவித்தார். பதற்றம் நிலவிய காலப்பகுதியில் அரசாங்கத்திற்கு தகவல் வழங்கிய கிராம உத்தியோகத்தர்கள் உட்பட அரச உத்தியோகத்தர்கள் பலரை மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்களை படுகொலை செய்ததாக லால்காந்த் ஏற்றுக்கொண்டுள்ளார். பொதுமக்களின் சொத்துக்களுக்கும் அப்பாவி உயிர்களுக்கும் சேதம் விளைவித்த மக்கள் விடுதலை முன்னணி மக்களின் உரிமைகள் பற்றி பேசுவது கேலிக்குரிய விடயமாகும் என அமைச்சர் ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். நியூயார்க்கில் வாழும் இலங்கை மக்கள் தேசிய படை வீரர் தினத்தை பாரிய அளவில் கொண்டாடியுள்ளனர். இந்த நிகழ்ச்சி குயின்ஸ் பௌத்த விஹாரையில் இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் இலங்கையின் வதிவிட பிரதிநிதி அலுவலகம் சென்ற வருடத்திலிருந்து தேசிய ரணவீரர் தினத்தை ஒழுங்கு செய்திருக்கிறது. அங்கு வாழும் சிங்கள, தமிழ், முஸ்லிம் சமூகத்தினர் இதில் பங்கு பெற்றுகின்றனர். இந்த வருட நிகழ்ச்சியின் போது வெளிநாடுகளில் வாழும் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பங்கு பெற்றுள்ளனர். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் இலங்கையின் வதிவிட பிரதிநிதி டாக்டர் பாலித்த கோஹன அங்கு உரை நிகழ்த்துகையில் இலங்கை பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கென சகல இலங்கை மக்களையும் சர்வதேச மட்டத்தில் ஒன்றிணைக்கும் தினமாக ரணவீர ஞாபகார்த்த தினம் கருதப்பட வேண்டும் என்று கூறினார். யுத்த வீரர்களின் தேசிய ஞாபகார்த்த தினம் அனுஷ்டிக்கப்படுவதன் காரணமாக புலி ஆதரவாளர்களினால் மே மாதம் 18ஆம் தேதி மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வி கண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசிய ரணவீர தின நிகழ்ச்சியில் சமய அனுஷ்டானங்களுக்கு முக்கிய இடம் அளிக்கப்பட்டது. நாட்டின் இறைமையை பாதுகாப்பதற்கென தங்களது உயிரை அர்ப்பணம் செய்த வீர புருஷர்களுக்கு மகா சங்கத்தினர் தெய்வ ஆசி கோரினார்கள். சமாதானம் நிலவ வேண்டும் என்று பிரார்த்தித்த மக்கள் வீர புருஷர்களின் நினைவாக ஒளி விளக்குகளையும் ஏற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த ராஜதந்திர தூதுவர் மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா அங்கு உரை நிகழ்த்துகையில் வெளிநாடுகளில் வாழும் தமிழ் மக்களின் புலிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நடவடிக்கைகள் வீழ்ச்சி கண்டு வரும் இந்த காலகட்டத்தில் தேசிய வெற்றி விழா 2வது தடவையாக நடத்தப்படுவது என்று கூறினார். உலகில் தொழிலற்றிருக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை அமெரிக்காவின் மொத்த சனத்தொகையின் அளவுக்கு நெருங்கியிருப்பதாக பிரபல தி எக்கனாமிக்ஸ் சஞ்சிகை சுட்டிக்காட்டியுள்ளது. உலக பொருளாதார நெருக்கடியின் விளைவாக தொழிலற்ற இளைஞர்களின் எண்ணிக்கை 30 கோடி வரை அதிகரித்துள்ளது. உலகின் முன்னணி அபிவிருத்தி நாடுகளில் 15 வயதுக்கும் 24 வயதுக்கும் உட்பட்ட 2 கோடி 26 லட்சம் பேர் தொழிலில்லாமல் உள்ளனர். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் புதிய அறிக்கையின்படி உலக சனத்தொகையில் 7 கோடி 50 லட்சம் பேர் தொழில் தேடிய வண்ணம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் வளர்ந்து வரும் நாடுகளில் 26 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் பொருளாதார செயற்பாடுகளில் இருந்து விலகி இருப்பதாக உலக வங்கி மேற்கொண்ட ஆய்வொன்றிலிருந்து தெரியவந்துள்ளது. 2007ஆம் ஆண்டிலிருந்து 30% வரை இந்த தொழிலற்றோர் வீதம் அதிகரித்திருக்கிறது. தெற்கு ஐரோப்பாவிலிருந்து வட ஆப்பிரிக்கா வரையும் மத்திய கிழக்கிலிருந்து தெற்காசியா வரையும் இளைஞர்கள் கடும் நெருக்கடி எதிர்கொண்டுள்ளதாக தி எக்கனாமிக்ஸ் சஞ்சிகை சுட்டிக்காட்டியுள்ளது. பத்திரமுள்ள தியத்த உயர பூங்காவின் 2ஆம் கட்டம் திறக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் திறக்கப்பட்டது. கடந்த 4 வருடங்களில் கொழும்பு நகரம் பாரிய அளவில் நவீனமயப்படுத்தப்பட்டு வருகின்றது. நெடுஞ்சாலைகள், நடைபாதை வழி, பூங்கா உள்ளிட்ட பல இடங்கள் கவர்ச்சிக்குரிய பகுதிகளாக அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளன. பத்திரமுள்ள தியவன்னாவோயாவை அண்டிய பகுதியும் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளது. சேரும் சகதியமாக காணப்பட்ட இந்த பகுதி தியத்து உயன என பெயரிடப்பட்டுள்ளது. முதல் கட்டத்தில் மலர் செய்கையாளர்கள் மற்றும் சிறிய அளவிலான வர்த்தகர்களுக்கென 84 கடை தொகுதிகள் அமைக்கப்பட்டன. 2ஆம் கட்டத்தில் 80 கடை தொகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 12 கூடங்கள் அடங்கிய உணவு விற்பனை நிலையம் ஒன்றும் அலங்கார மீன்களை கொண்ட 16 தொட்டிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தியத்த உயன பூங்காவுக்கு சூரிய ஒளி மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. 30 வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வசதியும் காணப்படுகிறது. ராணுவம், கடற்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் ஆகியன இந்த செயற்றிட்டத்திற்கு பங்களிப்பு வழங்கியுள்ளன. அமைச்சர்களான பெசில் ராஜபக்ஷ, ஏஎச்எம் ஃபௌசி, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ, முப்படை தளபதிகள் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். බැසිල් රාජපක්ෂ ඒච්.එම්. ෆෞසිය යන අමාත්‍යවරුද ජනාධිපති ලේකම් ලලිත් වීරතුංග රාජ්‍ය ආරක්ෂක ලේකම් ගෝඨාභය රාජපක්ෂ යන මහත්වරුද ත්‍රිවිධ හමුදාපතිවරුද මේ අවස්ථාවට එක් වූහ. தேசிய தொலைக்காட்சி 2012ஆம் ஆண்டின் விருது பெற்ற அலைவரிசையாக ரைகம் டெலி விருதை வென்றுள்ளது.
வருடத்தின் மிகச்சிறந்த தொலைக்காட்சி நாடக அலைவரிசையாகவும் தேசிய ரூபவாகினி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தொலைக்காட்சிக்கு 19 ரைகம் தொலைக்காட்சி விருதுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ரைகம் டெலிஸ் 2012 ஜாතිய டெலி சம்மானம். மிகச்சிறந்த தொலைக்காட்சி ஊடக கலைக்காக கலைஞர்களின் திறமைகளையும் ஊடக நிறுவனங்களின் பங்களிப்பையும் பாராட்டும் நோக்கில் ரைகம் டெலி விருது விழா வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. 2012ஆம் ஆண்டு விருது விழா சிரேஷ்ட அமைச்சர் ரத்னஸ்ரீ விக்ரம் நாயக்க தலைமையில் நேற்று முன்தினம் கொழும்பில் நடைபெற்றது. வருடத்தின் மிகச்சிறந்த தொலைக்காட்சி சிறுவர் நிகழ்ச்சியாக அதுல ரன்ஸ்ரீலால் தயாரித்த சோமியாய் கிச்சியா என்ற நேரடி நிகழ்ச்சி விருதை தட்டிக் கொண்டது. ரவி அபய் விக்ரம தயாரித்தளித்த வாசுலி மிகச்சிறந்த சஞ்சிகை நிகழ்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. துளி திந்தாறு நாடகத்தை தயாரித்த சந்தோஷ் லியனகே மற்றும் ரூபாவலோகுனே என்ற நிகழ்ச்சிக்கு பிரதியாக்கம் வழங்கிய சுனில் மிகுந்து குலசூரிய ஆகியோர் விசேட விருதை பெற்றனர். சச்சின் சந்துரங்க, ஹேஷானி ருவந்திகா, கிறிஸ் ஹாரிஸ் ஆகியோர் தேசிய தொலைக்காட்சிக்காக ஜூரி விசேட விருதை வென்றார்கள். வருடத்தின் மிகச்சிறந்த தமிழ் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருது NS நிரஞ்சனிக்கு கிடைக்கப்பெற்றது. மிகச்சிறந்த தொலைக்காட்சி நாடக கலை தயாரிப்பாளருக்கான விருது தவளக்கடுள்ள தொலைக்காட்சி நாடகத்தை தயாரித்த சுஜீவ குணரத்னவுக்கு கிடைத்தது. புலி தொலைக்காட்சி நாடகத்தில் பாடிய பாச்சி சுசான் மிகச்சிறந்த பாடகராக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். மிகச்சிறந்த பாடகியாக உப்புலி தொலைக்காட்சி நாடகத்தில் பாடிய இந்திகா உப்புமாலி தெரிவு செய்யப்பட்டார். வருடத்தின் மிகச்சிறந்த படப்பிடிப்பாளருக்கான விருது தவளக்கடுள்ள தொலைக்காட்சி நாடகத்திற்காக உப்புல் பிரஜானுக்கு கிடைக்கப்பெற்றது. தவளக்கடுள்ள தொலைக்காட்சி நாடகத்தில் நடித்த ஸ்ரீயந்த மெண்டிஸ் வருடத்தின் மிகச்சிறந்த நடிகருக்கான விருதை தட்டிக் கொண்டார். தவளக்கடுள்ள நாடகத்தின் திரை வசனத்திற்கான விருது சுமித்ரா ராஜகருணாநாயக்கு கிடைக்கப்பட்டது. ஆனந்த அபயநாயக்க தயாரித்தளித்த வெடியிட்டியோ நாடகம் வருடத்தின் மிகச்சிறந்த ஓரங்க நாடகத்திற்கான விருதை பெற்றது. தவளக்கடுள்ள நாடகம் வருடத்தின் மிகச்சிறந்த தொலைக்காட்சி நாடகத்துக்கான விருதை தட்டிக் கொண்டது. 2012ஆம் ஆண்டு ரைகம் டெலி விருது விழாவில் கலாநிதி தர்மசேன பத்ரராஜாவுக்கு கௌரவ விருது வழங்கப்பட்டது. தேசிய தொலைக்காட்சி வருடத்தின் மிகச்சிறந்த தொலைக்காட்சி அலைவரிசையாக விருதை தட்டிக் கொண்டது. கூடுதலான விருதுகளை பெற்றதால் தேசிய தொலைக்காட்சி 2012ஆம் ஆண்டில் விருது பெற்ற அலைவரிசையாகவும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஏனைய அலைவரிசைகள் மற்றும் படைப்பாளிகளும் கௌரவிக்கப்பட்டனர். ජාතික නාලිකාව ජාතික රූපවාහිනිය සෙසු නාලිකා සහ නිර්මාණකරුවෝද අගයීමට ලක් වූහ. இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் பற்றி பேசும் இலங்கையில் எமக்கு இந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இல்லை. இது நல்லிணக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பிரயோக ரீதியான நிகழ்ச்சி திட்டம் பற்றிய கண்ணோட்டமாகும். இதனை பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் சமூக அபிவிருத்தி மற்றும் ஜீவனோபாய மேம்பாட்டு செயற்திட்டம் ஏற்பாடு செய்திருந்தது. இவர்கள் கிளிநொச்சி அக்கராயன்குள பிரதேசத்திலிருந்து வந்தவர்கள் ஆவர். இவர்கள் ஒரு நாள் முழுவதும் பதுளை பிரதேசத்தில் உள்ள வீடுகளில் தங்கியிருந்தார்கள். சிங்கள மக்களிடமிருந்து சகோதர தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற பெரும் வரவேற்பாக இது அமைந்திருந்தது. கிளிநொச்சியில் இருந்து வந்தவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளில் பங்கெடுத்துக் கொண்டு மிகவும் சந்தோஷமாக காலத்தை கழித்தார்கள். அப்பத்த காலப்போதில் உங்களை யாரண்டே தெரியாதானே, அதால இப்ப நாங்கள் எங்கட இடமண்ட மட்டும்தான் நாங்க இருந்தனாங்க. இப்பதான் இந்த மக்கள்லாம் எங்களை நல்லா கவனிச்சு நல்லா பார்த்துருக்காங்க இது வர நேரத்துலையும். அதே நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம்டா இப்போ பயமெல்லாம் போகக்கூடிய இருக்கு. முந்தைய பயமில்லா தானே, இப்போ பயமில்லை தானே, ஒட்டுமந்தோடைய பயமெல்லாம் பழகக்கூடியா இருக்கு. பல வருடங்களாக LTT அமைப்பின் பிரதேச தலைவராக இருந்த ஒருவரும் இவர்களில் அடங்குகின்றார். அவரின் பெயர் இமானுவல் சீலன்.
இவர்கள் தம்பானை வேண்டவர் கிராமத்திற்கு சென்றார்கள். தமிழ் சிங்கள சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் மாலை நேர இசை கச்சேரியுடன் இந்த நிகழ்ச்சி திட்டம் நிறைவு பெற்றது. பிரபல பாடலாசிரியர் ரத்னஸ்ரீ விஜயசிங்கவின் ஏற்பாட்டில் இந்த இசை நிகழ்ச்சி இடம்பெற்றது. வடபகுதி மாணவர்களுக்கு சைக்கிள் வண்டிகளை வழங்கி வைக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் பெரிய மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலில் சமீபத்தில் இடம்பெற்றது. யாழ் மாநகர சபை உறுப்பினர் சரபுல் அனான் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ஆளுநர் GH சந்திரஸ்ரீ ஆகியோர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சைக்கிள் வண்டிகளை மாணவர்களுக்கு வழங்கி வைத்தனர். 50 மாணவர்களுக்கு சைக்கிள் வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் 50 சைக்கிள் வண்டிகளும் 1000 கூரை தகடுகளும் விநியோகிப்பதற்கென அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஏறாவூர்பற்று சேலக பிரிவில் உள்ள ரூகம் மீள்குடியேற்ற கிராமத்திற்கான மின் விநியோகம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பிரதேச அபிவிருத்தி சங்க தலைவர் மஹரூப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் MLA ஹிஸ்புல்லா, கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஷிப்லி ஃபாரூக், ஏறாவூர் நகரசபை தவிசாளர் அலிசாஹிர் மௌலானா உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். 1,40,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த மின் விநியோக திட்டம் மூலம் அங்கு மீளக்குடியமர்ந்துள்ள 40 தமிழ் முஸ்லிம் குடும்பங்கள் நன்மை அடைய இருக்கின்றன. மலேசியாவுக்கான புதிய இலங்கை தூதுவர் அன்சார் இப்ராஹிமை பாராட்டும் விசேட வைபவம் ஒன்று முஸ்லிம் இஸ்லாமிய கலாசார நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிலையத்தின் தலைவர் ஓமர் காமிலினின் ஏற்பாட்டில் இந்த வைபவம் இடம்பெற்றது. ஓமான், சவுதி அரேபியா, எகிப்து ஆகிய நாடுகளில் தூதுவராகவும் வெளிவிவகார அமைச்சின் மேலதிக செயலாளராகவும் பணியாற்றிய அன்சார் இப்ராஹிம் தற்போது மலேசியாவுக்கான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவரை பாராட்டும் இந்த விசேட வைபவத்தில் மலேசிய தூதுவர் அஸ்மி செய்துனிந்தும் கலந்து கொண்டார். யுத்தத்தின் பின்னர் அபிவிருத்தி அடைந்து வரும் இலங்கைக்கு மலேசியாவிலிருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக இந்த வைபவத்தில் பேசிய மலேசியாவுக்கான இலங்கை தூதுவர் அன்சார் இப்ராஹிம் தெரிவித்தார். கல்முனை புதிய நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கல்முனைக்குடி கிரீன்ஃபீல்ட் வீட்டு திட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கிரீன்ஃபீல்ட் பூங்காவுக்கான வீதி அபிவிருத்தி வேலைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினரும் கல்முனை தொகுதி அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான HMM ஹரிஸ் இந்த வேலைகளை ஆரம்பித்து வைத்தார். வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு தடையாக இருந்த தனியார் கட்டடங்கள் அகற்றப்பட்டன. தொடர்பட விளையாட்டுச் செய்திகள். மன்னாரில் அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான கால்பந்தாட்ட போட்டிகள் 18ஆம் தேதி ஆரம்பித்து நாளை முடிவடைகின்றன. அகில இலங்கை ரீதியான இத்தகைய போட்டிகள் மன்னாரில் நடைபெறுவது இதுவே முதல் தடவையாகும். அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் வைபவ ரீதியாக இந்த போட்டிகளை ஆரம்பித்து வைத்தார். 17 வயதிற்குட்பட்ட மாணவர்களை கொண்ட 24 அணிகள் இதில் பங்கு பெற்றுகின்றன. வன்னி விளையாட்டுக் குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹுனைஸ் ஃபாரூக், மன்னார் நகர முதல்வர் ஞானப்பிரகாசம் உள்ளிட்ட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். අද ඉතාමත් දැකුම් කළු ආකාරයෙන් මේ මධ්‍යම විද්‍යාලය සමග සායිරා මහාවන විද්‍යාලයේ තරගයයි அரதுசா கல்லூரிக்கும் டிபி ஜாயா ஜாகிரா கல்லூரிக்கும் இடையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் அரதுசா கல்லூரி வெற்றி பெற்றுள்ளது. இதில் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரராக டிபி ஜாயா ஜாகிரா அணியைச் சேர்ந்த ரஹ்மத் அலியும், சிறந்த பந்து வீச்சாளராக அரதுசா அணியைச் சேர்ந்த ஃபாசிலும், ஆட்டநாயகனாக அதே அணியைச் சேர்ந்த உமைத் மஃபாஸும் தெரிவு செய்யப்பட்டார்கள். இந்நிகழ்வில் புரவரர் ஹாஷிம் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.